ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஆம்லேட் முட்டை சாதம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். முட்டை சாதம் எப்போவும் யூஸ்வலாக செய்கிற மாதிரி செய்யாமல் ஒரு வாட்டி இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை செய்ய நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பீட்டர் வச்சு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஆம்லேட் வந்து நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு. ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கலக்கி வச்ச முட்டையை இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இதை அப்படியே வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி போட்டு நல்லா 2 சைடும் வேக வச்சு எடுத்திங்கன்னா ஆம்லேட் ரெடி ஆகிடும். இப்போ இது குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஆம்லேட் சாதம் ரெடி பண்ணுறதுக்காக. இப்போ தாளிப்புக்கு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 கப் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி பதம் வரணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்குறப்போ டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறதுக்கு 1 நிமிஷம் ஆகும், அதனால் நல்லா பொறுமையாக வதக்கி எடுத்துக்கலாம். இதில் நம்ம மசாலா சேர்க்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பாத்திரம் சேர்த்துக்கோங்க, ஆல்ரெடி நம்ம முட்டையிலையும் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மசாலாவை எண்ணெயிலே நல்லா ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக போகணும். இப்போ பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம ஆம்லேட்டை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம், அது இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா இந்த ஆம்லேட்டை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ரைஸோட நம்ம அந்த ஆம்லேட் சாப்பிட்றப்போ அந்த மசாலா ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சாதம் வந்து வடித்து வச்சுருந்தேன். சாதம் வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக கை நிறைய கொத்தமல்லி தழை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரைஸு முட்டை எல்லாமே ஒன்று சேர மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நல்லா கமன்னு சூப்பரான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா சூடாக இருக்கப்பவே சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.